அமைதியான கட்டிடம். காச்சிபுரம் என்கிற கிராமத்துல ரொம்ப காலமா அந்த ஊர்ல ஒரு பாழான பங்களா இருந்ததாமா. அது மட்டும் இல்லாம அந்த ஊரு ஜனங்க ராத்திரி ஆன உடனே சீக்கிரமா வீட்டுக்குள்ள போயிடுவாங்களாம். ஒருவேளை யாராவது அந்த பங்களா வழியா வரணும்னா அவங்க சத்தம் பண்ணாம மெதுவா நடந்து வருவாங்களாம். அதே மாதிரி அங்க பேய் இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்களாம். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, 2 பசங்க உட்கார்ந்து பக்கத்து ஊருக்காரனுங்க இவங்க அந்த பேய் பங்களா பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. டேய் முரளி, நம்ம பக்கத்து ஊர்ல ஏதோ பேய் இருக்காண்டா, அது உண்மையா? அட பைத்தியக்கார ஜனங்க, யார் என்ன சொன்னாலும் நம்புறானுங்க. இந்த காலத்துல போய் பேய்லாம் எங்கடா இருக்கு? முரளி, அப்படிலாம் இல்லடா, அந்த ஊர்ல நிறைய பேர் காணாம போயிருக்காங்களாம், தெரியுமா? அப்படி 2 பேரும் இத பத்தி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முரளி பேய் இல்லன்னு சொல்ல, கிஷோர் பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படியே வாக்குவாதம் வளருது. அப்படிலாம் இல்லடா, நாமளே நேர்ல போய் பார்க்கலாம் அங்க என்ன நடக்குதுன்னு. ஐயோ கடவுளே, நாம அங்க போகணுமா? நாலாம் வரலடா. அப்படின்னு கிஷோர் பயந்துகிட்டு இருக்கும்போது முரளி அவனுக்கு தைரியம் சொல்லி அவனை ஒத்துக்க வைக்கிறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு கிஷோர், நாம 2 பேரும் அந்த ஊருக்கு போய் அங்க பேய் இல்லன்னு நிரூபிச்சிட்டா சுத்துப்பட்டியில இருக்கிற எல்லா ஊருக்கும் நம்ம பேர் தெரியும், நம்ம பேரே மாறி போயிடும். அப்படின்னா சரிடா, உன்னை நம்பிதான் நான் வரத்துக்கு ஒத்துக்கிறேன். அப்படி கிஷோர் கூட ஒத்துக்கிட்டதால அவங்க 2 பேரும் சேர்ந்து பங்களாக்கு போலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே கிஷோர் மட்டும் இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் இத பத்தி அவங்க தாத்தா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கிளம்புறான். என்ன கிஷோர், நீ சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் தாத்தா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்க சொல்றீங்களா? என்னப்பா, என்னவா இருந்தாலும் கேளு கிஷோர். அதுக்கப்புறம் காச்சிபுரம் அந்த பங்களா பத்தி எனக்கு சொல்லு தாத்தா, என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த விஷயத்த கேட்ட உடனே தாத்தாக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. அந்த டென்ஷன்ல தாத்தா அங்கேயே வச்சிருந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அப்படின்னு சொல்லி அவங்க கால்ல இருக்க காயத்தை காட்டுறாங்க. கிஷோர் அந்த காயத்தை பார்த்து ஷாக் ஆகி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் வேலைக்காக காஞ்சிபுரம் போயிருந்தேன். அங்க நான் என் வேலையை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது அந்த இடத்துல நான் ஒரு ஆளை பார்த்தேன். யாரையா நீங்க? இந்த நேரத்துல நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? அது சரி, நீ யாருப்பா? என் பேரு அஞ்சி. இங்க நீங்க எங்க இருந்து வரீங்க? நானு இங்க பக்கத்து ஊர் தான்ப்பா. இப்ப நீங்க உங்க ஊருக்கு திரும்பி போறது நல்லதில்ல. ஏன்னா நீங்க போற அந்த வழியில அந்த அமைதியான கட்டடம் இருக்கு. அப்படி அஞ்சி சொன்னதை கேட்டு அவருக்கு கோவம் வந்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் அவரு தனியா நடந்துக்கிட்டு அந்த பங்களா பக்கமா நடந்துட்டு வரும்போது அங்க ரொம்ப அமைதியா இருக்கும். அவரு நடந்துட்டு இருக்க அந்த சத்தம் கூட அவருக்கு ரொம்ப கிளியரா கேட்டுட்டு இருந்தது. என்ன இங்க இவ்ளோ அமைதியா இருக்கு? யாரா அவன்? ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான், பைத்தியக்காரன். அப்புறம் அந்த தாத்தா அந்த பங்களா கேட்டு கிட்ட நடந்து போய் உள்ள பாக்குறாரு. உள்ள ரொம்பவே இருட்டா இந்த காரணத்தால தாத்தாக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அவரு மெதுவா அந்த கேட்டை திறக்கிறாரு. ரொம்ப அமைதியா இருந்ததால அந்த கேட் திறந்த சத்தம் கூட நல்லா கேக்குது. அப்புறம் தாத்தா உள்ள நடந்து போகிற நேரத்துல பயங்கரமான ஒரு சூறாவளி காத்து அந்த தாத்தா முன்னாடி வந்து நிக்குது. அத பார்த்து பயந்து போன தாத்தா முன்னாடி அந்த சூறாவளியில இருந்து பேய் வந்து நிக்குது. அந்த பேய பார்த்த உடனே அவரு பயந்து போறாரு. என்ன பண்றதுன்னு புரியல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உள்ள வந்திருப்ப? என்னடா உனக்கு இங்க வேலை? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, நான் புத்தி கெட்டு போய் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். என்ன எதுவும் பண்ணிராதீங்க, என்ன எதுவும் பண்ணிராதீங்க. என் நிம்மதியை அழிச்சு உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா. உடனே தாத்தா அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப பேய் பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. அப்படி தாத்தா பாவம் கேட்டு கிட்ட ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அந்த பேயை சிரிச்சுக்கிட்டே அதோட விரல்ல இருக்கிற நகத்தால காலை அறுத்துடுது. அதுக்குள்ள அங்க வந்த அஞ்சி தாத்தாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அத பார்த்த பேய் அவனை முறிச்சு பாக்குது. கிடைச்ச அந்த கேப்ல தாத்தா அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. இந்த விஷயத்த அவரு கிஷோர் கிட்ட விவரிச்சு சொல்றாரு. இந்த கதையெல்லாம் நீ இப்ப இதுக்காகடா கேட்டுக்கிட்டு இருக்க? அது எதுக்கும் இல்ல தாத்தா, சும்மா தான் கேட்டேன். அங்கிருந்து எழுந்து போய் கிஷோர் தனியா உட்கார்ந்து யோசித்துக்கிட்டு இருப்பான்.
அதுக்கப்புறம் ராத்திரி ஆன உடனே முரளி அவரோட பைக் எடுத்துக்கிட்டு வீட்ல இருக்க கிஷோரை கூட்டிட்டு போக வராரு. ஆரன் சவுண்ட் கேட்ட கிஷோர், கிஷோர் சீக்கிரம் வாடா, இப்பவே லேட் ஆயிடுச்சு. இப்போ நாம அங்க போறது அவசியம் தானாடா? ஏய் உனக்கு என்னடா ஆச்சு? காலையில நீ வரத்துக்கு ஒத்துக்கிட்டு தானே? அதுக்கப்புறம் அவங்க தாத்தாக்கு நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் முரளி கிட்ட சொல்றாங்க. முரளி அதை கேட்டு கோவமா, இந்த மாதிரியான முட்டாள்தனமான கதையை பொய் நிரூபிக்கிறதுக்காக தானே நம்ம அங்க போலான்னு இருந்தோம். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. சரி நீ வரலனா நானே தனியா போறேன் அப்படின்னு முரளி கோவமா சொன்னதால அவனும் அவனோட ஃப்ரெண்ட பத்தி யோசிச்சு சரி நானும் வரேன் அப்படின்னு கிளம்புறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்ல இருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல கிஷோரோட தாத்தா அவங்க 2 பேரும் பார்த்து பயப்படுறாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் அந்த பைக்ல பயணம் செய்த பிறகு அவங்க காஞ்சிபுரம் கிராமத்துக்கு போறாங்க. அவங்க 2 பேரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஊருக்குள்ள ஒரே ஒருத்தர் கூட வெளியோ இல்ல. இந்த ஊர் ஆளுங்க பயந்து போய் வெளியவே வரமாட்டானுங்க, பைத்தியக்காரனுங்க. எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படலடா. நீ தனியா போறேன்னு பயந்து போய் தான் நான் உன் கூட வரேன்டா. நாம சீக்கிரமா திரும்பவும் வீட்டுக்கு போயிடலாம்டா. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த பங்களாவை தேடிக்கிட்டு முன்னாடி போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு லாலி பாட்டு கேக்குது. அந்த பாட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்க பக்கமாவே அவங்க வண்டி ஓட்டிட்டு போறாங்க. கடைசியா பார்த்தா பங்களா கிட்ட போயிடுறாங்க. இதுதான் அந்த ஜனங்க பயப்படுற அந்த பங்களா. அந்த பங்களாக்குள்ள போலாம் அப்படின்னு 2 பேரும் இறங்கி உள்ள போகிற நேரத்துல பின்னாடில இருந்து யாரோ அவங்க மேல கை வைக்கிறாங்க. அதனால அவங்க பயந்து போறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அது வேற யாரோ இல்ல, அது அஞ்சி. யார் நீங்க? அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அப்ப முரளிக்கு ஒரு டவுட் வருது. எல்லாரும் பயப்படுற இந்த இடத்துக்கு அஞ்சி மட்டும் எப்படி இவ்ளோ தைரியமா வராரு அப்படின்னு. இந்த இடத்த பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இங்க பாருப்பா, நீங்க இங்க எதுக்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல நீங்க இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா போயிருங்க. அதுக்கப்புறம் அவங்க அஞ்சுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அங்கிருந்து பாட்டு சத்தம் மறுபடியும் கேட்டதால உள்ள போனோம் அப்படின்னு முரளி சொல்றாரு. ஆனா முதல்ல இருந்தே பயந்துட்டு இருந்த கிஷோர் வேணா திரும்பி போயிடுறான் அப்படின்னு சொல்றாரு. டேய் இவ்ளோ தூரம் வந்துட்டுண்டா, உனக்கு அவ்ளோ பயமா இருந்தா நீ வெளியவே இரு, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்டு திறந்து உள்ள போயிடுறான். அப்புறம் கிஷோர் பின்னாடி திரும்பி பாக்குறான். அங்க அஞ்சிய காணோம். என்ன பண்ணணும்னு தெரியாத கிஷோர் தலை சொரிஞ்சுட்டு நின்னுட்டு இருப்பான். அதே நேரத்துல முரளி உள்ள கிளம்பி போயிடுறான். கண்டிப்பா அந்த பில்டிங்குள்ள யாரோ இருக்காங்க. அப்படி இல்லனா அந்த சத்தம் எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னு யோசித்து கீழே இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த பங்களாவோட விண்டோ பக்கம் வீசுறான். உடனே அந்த ஜன்னலோட கண்ணாடி உடைஞ்சு ரொம்ப பெரிய சத்தம் கேக்குது. அது கேட்ட கிஷோர் என்னதான் ஆக போகுதுன்னு பயப்படுறான். ஆனா அந்த உடைஞ்சு போன கிளாஸ் நார்மலாக மறுபடியும் மாறிடுது. அத பார்த்த முரளி ஆச்சரியப்படுறான். அதுக்குள்ளவே அந்த டோர்ஸ் ஓபன் ஆகுது. அப்புறம் அந்த இருட்டுல இருந்த அந்த பேய் நேரா அவன் முன்னாடி வந்து நின்னு கோவமா அவனை பாக்குது. அப்படி பேய பார்த்த உடனே முரளி ரொம்பவே பயந்து போறான். அவன் கை காலெல்லாம் நடுங்குது. யாருடா நீ? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் வீட்டு கண்ணாடியே ஒடிக்கிறியா? முரளி சத்தம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண காரணத்தால பேய் அவனை அடிக்க ஆரம்பிக்குது. அவனும் வலியால கத்த ஆரம்பிக்கிறான். கேட்டு வெளியே இருக்க கிஷோர் என்ன நடக்குதுன்னு தெரியாம பயப்படுறான். இன்னொரு பக்கம் முரளி இருட்டுல எந்த பக்கம் ஓடினாலும் பேய் அவன் முன்னாடி வந்து நிக்குது. இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது. எல்லாரும் சொன்னாங்க. யார் பேச்சையும் கேட்காம நான் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு முரளி கெஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்துல அது அவனோட கழுத்தை பிடிச்சு அவனை சாகடிக்க பாக்குது. அப்ப சடனா கயிறு ஒண்ணு காத்துல பறந்து வந்து அந்த பேய கட்டி போட்டுடுது. அப்ப முரளி ஷாக் ஆகி என்ன ஆச்சுன்னு பார்த்தா அங்க கிஷோரோட தாத்தா மற்றும் மந்திரவாதி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்த உடனே முரளி அவங்க கிட்ட ஓடிடுறான். பேய அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர ரொம்ப ட்ரை பண்ணுது. அதே நேரத்துல மந்திரவாதி அது முன்னாடி போய் நிக்கிறாரு. என்ன விட்டுடு, நான் உள்ள போகணும், இல்லனா என் கோவத்தை நீ தாங்க முடியாது. அப்பாவி மக்களை கொல்றத நீ வேலையா வச்சிருக்கிற. எதுக்கு நீ மக்களை கொன்னுகிட்டு இருக்க? நான் எல்லாரையும் சாகடிக்க மாட்டேன். ஏன் இடத்துக்கு வந்து இங்க சத்தம் பண்றவங்கள மட்டும் தான் நான் சாகடிப்பேன். பேய் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல முரளி அவங்க ரொம்ப பயந்து போறாங்க. சரியான நேரத்துக்கு தாத்தா மந்திரவாதிய கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்படி இல்லனா இதுக்குள்ள முரளியோட உயிர் போயிருக்கும். செத்து போயிட்டா இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியது தானே. இந்த இடத்துல எதுக்காக இருக்க? என் பேரு ஜான்சி. இதே வீட்ல நானு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு குழந்தை பிறந்த 10 நாளைக்கே நானும் செத்துட்டேன். அப்புறம் என் புள்ளைய பாத்துக்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே என் புள்ள கூட இறந்துடுச்சு.
அப்புறம் என்னாச்சு? என் புள்ளைய சாகடிச்சவங்கள எல்லாரையும் சாகடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப இந்த வீட்ல என் குழந்தைய நான் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். செத்து போன அந்த குழந்தைய தூங்க வைக்கிறது என்ன அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப சரியா அதே நேரத்துல குட்டியா ஒரு எலும்பு கூண்டு காத்துல பறந்து வருது. அந்த நேரத்துல பேய் ஏதோ பண்ண முடியாம தவிக்கிறத பார்த்து மந்திரவாதி அவளை விடுதலை செய்றான். பேய் அந்த எலும்பு கூண்ட கையில எடுத்துக்கிட்டு குழந்தைய தூங்க வைக்குது. என்ன சுவாமி, என்ன இதெல்லாம்? ஜான்சி செத்து போயிருந்தாலும் அவங்களோட ஆத்மா இன்னும் சாகல. அதனால அவங்க தான் குழந்தை தூங்குறத பாத்துக்கிட்டே இருக்காங்க. யாராவது இங்க வந்து சத்தம் போட்டாங்கன்னா அது கொன்னுரும். அப்ப முரளி மந்திரவாதி கிட்ட வந்து உடனே அந்த பேய நாசனமாக்கிடு அப்படின்னு சொல்றான். அப்படி கேட்ட உடனே பேய்க்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நான் சொல்றத கேளு ஜான்சி, நீ இங்க இருந்தா இங்க பக்கத்துல இருக்கிற எல்லா கிராம மக்களும் பயப்படுறாங்க. அப்ப நான் என்ன நாசனமாக்கணும்னு நினைக்கிறியா? அப்படி நினைச்சு நான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நான் நாசமாக்கிடுவேன். அப்ப மந்திரவாதி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரு ஒரு நல்ல ஐடியாவை சொல்றாரு. உனக்கும் உன் ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைச்சிட்டா போதும். உன் ஆத்மா சாந்தி அடைய நான் உதவி பண்றேன். நீ இந்த உலகத்துல இருந்து நிரந்தரமா போயிடுவ. அதுக்கப்புறம் மந்திரவாதி அப்படி சொன்ன உடனே பேய் கூட ஒத்துக்குது. அவர் சில மந்திரங்களை சொல்லி பேயும் அதுக்கப்புறம் பேய் குழந்தையும் 2 பேரையும் ஒரே இடத்துல சமாதி பண்ணிடுறாரு. சாந்தி பூஜையை செஞ்சுட்டு பிரச்சனையில இருந்து தப்பிச்சதால அவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போதான் உண்மையா ஆட்டமே ஆரம்பம். For more horror stories, please subscribe our channel.